பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல பொங்கல் வந்துவிட்டால் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் களைகட்டத் தொடங்கிவிடும். முக்கியமாக மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தெறி சம்பவமாக இருக்கும். இதனை கண்டு ரசிக்க வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் தமிழகம் முழுவதும் வழக்கம்தான். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விரைவில் தொடங்க உள்ளதால் காளைகளுக்கு தீவிரமாக பயிற்சி அளித்து வருகின்றனர் அதன் உரிமையாளர்கள். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கிழவையில் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சிவானந்தம் தனது காளைகளை தீவிரமாக தயார் செய்து வருகிறார். 6 நாட்டு இன காளைகள் வளர்த்து வரும் சிவானந்தம் அவைகளுக்கு பயிற்சி கொடுக்கவே 20 லட்சம் ரூபாய் செலவில் மிகப்பெரிய நீச்சல் குளத்தை உருவாக்கியுள்ளார். 13 அடி ஆழம், 65 அடி நீளம், 65 அடி அகலத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த நீச்சல் குளத்தில் காளைகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகின்றது. அதேபோல் பேரிச்சம்பழம், மக்காச்சோள மாவு, கோதுமை மாவு போன்ற சத்தான உணவுகள் கொடுக்கப்படுவதுடன் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண்ணு கூத்துவது போன்ற பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சிவானந்தம் வளர்க்கும் துருவன், ஹரீஷ் என்ற காளைகள் களத்தில் இறங்கினாலே மாடுபிடி வீரர்கள் விட்டா போதும் என தெரித்து ஓடுவார்களாம். இதனால் இந்த ஆண்டும் பல பரிசுகளை தட்டி தூக்க வேண்டும் என காளைகளை நெருப்பு போல தயார் செய்து வருகிறார் சிவானந்தம். இதுகுறித்து பெருமையாக பேசியவர் ஜல்லிக்கட்டு மீதும் நாட்டின மாடுகளை வளர்ப்பதிலும் ரொம்பவே ஆர்வம் இருப்பதாகவும் அதனால் தான் இப்படி ஒரு நீச்சல் குளம் கட்டியதாகவும் தெரிவிக்கிறார். நான் வந்து சாதாரண ஒரு விவசாயி தான். என்ன எங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா ரொம்ப ஆர்வத்துலேயும் நாட்டின மாடையும் காக்கின்ற ஒரு ஆர்வமும் இருக்குது. அது போது எங்கள் ஜல்லிக்கட்டு காலையிலாம் ரொம்ப ஆர்வம். எங்கள் ஏரியாவில் வந்து குளங்கள் ரொம்ப கம்மி, மழை பெய்கிறது ரொம்ப கம்மியான இதாக இருக்குது. ஜல்லிக்கட்டு காலையில் நீச்சல் பயிற்சி கொடுக்குற வசதி ஒன்றும் எங்கள் ஏரியாவில் கிடையாதுங்க. அதுக்காக சரி ஏன்னா நம்ம வெளில மாடை ஏற்றிட்டு போய் நீச்சல் பயிற்சி ஒரு நாளைக்கு வண்டி வாடகை 6 ரூபா கேட்குறாங்க, நம்ம ஏன் அங்கே ஏற்றிட்டு போனோம், நம்ம சொந்த இடத்துல ஒரு நீச்சல் குளம் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி எங்கள் சொந்த இடத்துல ஒரு நீச்சல் குளமாக ஜல்லிக்கட்டு காலையில் நீச்சல் குளம் ரெடி பண்ணியிருக்கோங்க. அதேபோன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை பரிசாக வழங்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுல பரிசு வழங்குறதுல ஒரு மாவட்ட ஆட்சியர் அம்மா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது பரிசு அவசியம் வேணும். அந்த பரிசு விவசாய உபகரணங்கள் சார்ந்து இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு போட்டினாவே வெற்றி தோல்விங்கிறது இருக்கணும். அதை வெற்றிக்கான பரிசு இருக்கணும். அதே மாதிரி அவங்க கண்டிப்பான முறையில் ஜல்லிக்கட்டில் பரிசுகள் வழங்கப்படணும். விவசாய உபகரணங்கள் டிராக்டரோ இல்லை விவசாயிகள் சார்ந்த நாட்டின காளைகளோ இந்த மாதிரி வழங்கினா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கறவை மாடுகளோ இல்லை நாட்டின பசுமாடுகளோ வழங்கினா இன்னும் நல்லா இருக்கும். ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வத்தில் 20 லட்சம் ரூபாய் செலவில் நீச்சல் குளம் அமைத்து காளைகளை தயார் செய்யும் விவசாயியை அப்பகுதியினர் பாராட்டி வருகின்றனர்.